ஹாய் ஸ்வீட்டீஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நாண்டி. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. நம்ம ஹார்ட்லி வெல்கம். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ எடிட் பண்ணுற ஒர்க் இருக்குது அண்ட் ஒரு வீடியோ ஷூட் பண்ணுற ஒர்க்கும் இருக்குது. நான் என்னோடய ஹேர் கேர் ரொட்டீனும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங் வந்துட்டு இந்த மாதிரி பெட்டெல்லாம் நீட் பண்ணி வச்சாதான் அந்த டேவே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும். இந்த விலாக் எடுக்கிற நாள் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே. ஸோ சாட்டர்டே வந்துட்டு எங்கள் 2 பேருக்கும் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா வீக்கெண்ட், நெக்ஸ்ட் டே வந்து சண்டே. இன்றைக்கி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி காலையில் லேட்டாக எழுந்திரிச்சு பெட்லாம் நீட் பண்ணி வச்சுட்டு காஃபி போட்டு குடித்தோம். ஸோ நான் காஃபிலாம் எதுவும் குடிக்கிறதில்ல, அவங்களுக்கு மட்டும்தான். இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாக ஒரு இடத்துல நின்று ஜாலியாக பேசிக்கிட்டே எங்களோட டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி கிளைமேட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளவுடியாக சூப்பராக இருந்தது. நேற்று நைட்டு சீக்கிரமாக தூங்கினதுனால பாத்திரம் எதுவும் விளக்கலை. காலையில் தான் எழுந்திரிச்சு விளக்கிட்டு இருந்தோம். ஸோ வெசல் வாஷிங் நான் பார்த்துக்கிறேன், நீ போய் மற்ற வேலையெல்லாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எப்பயுமே எங்களோட ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸை நாங்கள் 2 பேருமே ஷேர் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ தனியாக இருக்கிறதுல இது ஒரு பிக்கஸ்ட் பெனிஃபிட்னு தான் நான் சொல்லுவேன். 2 பேருமே எல்லா ஒர்க்கையுமே ஷேர் பண்ணி தான் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஆயில் வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ இந்த கேனை வந்துட்டு க்ளீன் பண்ணுறது காட்டலான்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணால் நான் வீடியோவை ஆன் பண்ண மறந்துட்டேன். உங்களுக்கு இன்னொரு டைம் நான் வந்து காட்டுறேன் வேறு ஏதாவது வீடியோவில். ஸோ காலையில் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் ரெண்டுமே நான் ஒரே டிஷ் தான் செஞ்சுருந்தேன். நைட் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசம், ரைஸ், அதுக்கப்புறமேட்டு கோவக்காய் பொரியல் தான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ மார்னிங் வந்துட்டு இந்த மாதிரி பாட்டு கேட்டுகிட்டே ஒர்க் பண்ணுறது அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்டு. இந்த சாங் என்னோட ரீசன்ட் ஃபேவரட். உங்களுக்கு இந்த சாங் பிடிக்குன்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சாங் கேட்டுட்டு சைட் பை சைட் குக்கிங் ஒர்க்குமே போயிட்டுருக்கு. இப்போ வந்து நான் கோவக்காய் பொரியல் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலெல்லாம் போட்டதுக்கப்புறம் கோவக்காய் போட்டு நல்லா கிண்டி விடணும். இது பாதி வெந்த வாட்டி உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் மட்டும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். என்னோடய ஃபேவரெட் இது. ஸோ குக்கிங் ஒர்க்லாம் முடித்ததுக்கப்புறம் வீடு சுத்தமாக வந்துட்டு கூட்டிட்டேன். ஸோ வீட்டில் இவ்வளோ குப்பை கிடையாது. நான் புதுசாக அந்த தொடப்பம் வாங்கியிருந்தேன், அதுலேருந்து இவ்வளோ குப்பை டஸ்ட்டு வந்து உதிர்ந்துகிட்டே இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஹஸ்பண்டும் வந்துட்டு ஒர்க்குக்கு கிளம்பிட்டாங்க. லன்ச்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டேன், எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்புறதுக்குள்ளேயே ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபுல் டே என்னோட மீ டைம் தான். அதனால சீக்கிரமாக எல்லா ஒர்க்கையுமே நான் காலையிலேயே முடிச்சிருவேன். இன்றைக்கி வந்து ஹேர் வாஷிங் டே, அதனால ஹேர் பேக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தண்ணியில் வந்துட்டு 1 ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட் போட்டு நல்லா பாயில் பண்ண விடணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் பாயில் ஆனாலே போதும். ஒரு மாதிரி ஆலோவேரா ஜெல் மாதிரி கன்சிஸ்டன்சி வரும். அந்த டைமில் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டீல் ஸ்டெய்னர் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கிளாத்லலாம் போட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணிங்கன்னா கை ரொம்ப சூடு தாங்க முடியாது. அதனால இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்டெய்னர் யூஸ் பண்ணுங்கள். இது நல்லா ஆறணும். ஆறுனா இன்னுமே கொஞ்சம் கெட்டியாகும். இப்போ கொஞ்சம் பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆறுன வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சி இருக்கும். அதை எடுத்து நம்ம வந்து ஸ்கேல்பில், ஃபுல் ஹேரில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளாக்ஸ் சீட் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஹேரில் வர பிரேக்கேஜ், அதுக்கப்புறம் ட்ரைனஸை ரெடியூஸ் பண்ணும். இது நல்ல ஒரு டெக்ஸ்சரையும் ஷைனிங்கையும் வந்துட்டு நம்ம ஹேருக்கு கொடுக்குது. வீக்லி ஒன்ஸ் ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஹேர் பேக் போட்டு ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லை, இன்டேக்குமே ரொம்ப முக்கியம். ஹேர் பேக் போடுறதோட மட்டும் நிறுத்திடாமல் ஹேர் க்ரோத்துக்கு என்னென்ன இன்டேக் எடுத்துக்கணுமோ அதையும் எடுத்துக்கோங்க. ஸோ இது ரொம்ப ட்ரை பண்ண விடாமல் ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு லேப்பில் இருந்தது. ஸோ அது எல்லாமே ஃபோனுக்கு வந்துட்டு மாற்றிட்டு இருந்தேன். நான் மொபைலில் தான் வந்துட்டு எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நான் ஹேர் வாஷும் பண்ணிட்டு வந்துட்டேன். என்னோட ஹேர் டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு என் ஹேர் காயாது. ஸோ நல்லா வந்து ஃபேன் காற்றுல தான் காய வைப்பேன். ஸோ அதுக்கு ரொம்பவே எனக்கு டைம் எடுத்துக்கும். இந்த ஒர்க்கெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளேயே ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. சரி, சாப்பிட்டுட்டு ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு வந்துட்டேன். உங்களோட நோஸ் பின்னை ஏன் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்ட்டு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட்டு டிசம்பர் பார்த்திங்கன்னா எனக்கு த்ரோட்டில் ஒரு மைனர் சர்ஜரி நடந்தது. அப்போது ரிமூவ் பண்ணது தான். அதுக்கப்புறம் நான் போடவே இல்லை, ஹோலும் க்ளோஸ் ஆகிடுச்சு.
இந்த சீரியல் உங்களில் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த சீரியலோட நேம் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சீரியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்களோட லவ் ஸ்டோரியோட ஒரு 60% வந்துட்டு கனெக்ட் ஆகும். அதனால இது என்னோடய மோஸ்ட் ஃபேவரெட்டுன்னு தான் சொல்லணும். தமிழ்லையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 டைம் வந்துட்டு பார்த்து முடிச்சிட்டேன். இப்போ ஹிந்தியில் வந்து பார்த்துட்ருக்கேன். இப்போ இதை மியூட் பண்ணிவிட்டு பார்த்தா கூட எனக்கு வந்துட்டு இந்த இடத்துல என்ன டைலாக் வரும், இந்த இடத்துல என்ன சாங் வரும்ன்ற அளவுக்கு கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. எக்ஸாமுக்கு கூட எப்படி படிச்சிருப்பேனான்ட்டு தெரியல. சாப்பிட்டு முடிச்சுட்டு அகெயின் என்னோடய எடிட்டிங் ஒர்க்குக்கு வந்துட்டேன். உங்களுக்கு ஸ்கூல் படிக்கிற டைம்லலாம் இந்த பாலிமர் சேனலில் நிறைய சீரியல் போடுவாங்கள்ல, அதில் உங்களோட ஃபேவரட் சீரியல் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட செகண்ட் சேனலான டாஸ்லிங் டிசைன் சேனலுக்கு தான் வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கேன். அதில் ஆரி ஒர்க் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். எடிட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஹஸ்பண்டே வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்? பர்த்டே அடுத்த மாசம் தான். இப்போ என்ன சர்ப்ரைஸ்? இப்போ வந்து சொன்னாதான் அந்த சர்ப்ரைஸ் கரெக்டாக இருக்கும். உனக்கு தெரியாமே ஒன்று ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன். என்னவா இருக்கும்? பிடிச்சதுதான் கேட்டுட்டே இருப்பியே. நான் எப்பயும் கேட்கறது ட்ரெஸ் தான் கேட்பேன். ஏன்னா எந்த ட்ரெஸ்ஸுமே எனக்கு பத்த மாட்டேங்குது. இதுக்குதான் நீ சைஸ் என்ன கேட்டுட்டே இருந்தியா? தேங்க்யூ. என்னோடய பர்த்டே நெக்ஸ்ட் மந்த் எண்டு தான். அதுக்குள்ளேயே வந்துட்டு எனக்கு கிஃப்டெல்லாம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த கவரை எந்த பக்கம் இருந்து பிரிக்கிறதுனே எனக்கு தெரியலை. உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கா? கண்ணு முன்னாடியே அந்த ஸ்டிக்கர் இருக்கும், ஆனால் நம்ம கண்ணுக்கு வந்து தெரியவே தெரியாது. அட போடான்னு கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணி விட்டுட்டேன். சைஸ் எடுத்துருக்காரு நாளைக்கு எழுந்து சேர்ந்தா இவங்க சூழ்த்திலே. சைடில் ஸ்லிட் வச்ச குர்த்திலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. பட் ஆனால் இப்போ எனக்கு அந்த மாதிரி குர்த்தி தான் வந்துட்டு போடுறதுக்கு பிடிச்சிருக்கு. இந்த குர்த்தி வந்து பார்த்திங்கன்னா குர்த்தி ப்ளஸ் ஷால் அண்ட் பேண்ட்டோட செட்டாக வரும். அண்ட் என்னோடய ஃபேவரட் கலர் பர்பிள். ஸோ புது ட்ரெஸ் வாங்கினாலே வீட்டில் கண்டிப்பாக ஃபேஷன் ஷோ வந்துட்டு நடக்கும். அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அப்படி இப்படின்னு சீன் போட்டால் தான் வந்து புது ட்ரெஸ்ஸு வாங்கின ஒரு திருப்தியே வந்துட்டு இருக்கும். இந்த வாலு பையனை வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல. ஸோ வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணாலே அந்த கேமரா முன்னாடி நான் தெரியணும்னு சொல்லிட்டு இப்போ அந்த வாழை கூட நீட்டிகிட்டு நின்றுட்டுருக்கான். எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பர்பிள் ஹேட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது வந்துட்டு டின்னர் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி வந்துட்டு சப்பாத்தி தான். ஒரு வீடியோ ஷூட் வேறு பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது முடிச்சுட்டு வந்துட்டு டின்னர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். மாவில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணியில் உப்பு போட்டு நான் சூடு பண்ணியிருக்கேன். லைட் சூடாக தான் இருக்கணும். தொட்டு பார்த்தா அந்த சூடு தெரியணும், அந்த அளவுக்கு வந்துட்டு சூடு பண்ணிக்கோங்க. இப்போ அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. ஸோ சப்பாத்திக்கு வந்துட்டு மாவு நல்லா சாஃப்டாக பிசையணும், ஹார்டாக பிசைஞ்சிடக்கூடாது. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு நல்லா பிசைகிறீங்களோ அப்போ தான் சப்பாத்தி வந்துட்டு நல்லா சாஃப்டாக வரும். மேரேஜ்க்கு அப்புறம் தான் நான் குக்கிங் சைடே வந்திருக்கேன். ஸோ 1 இயரில் வந்துட்டு ஓரளவு நல்லா குக்கிங் பண்ண வந்து கற்றுக்கிட்டேன். ஒன்ஸ் இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா வந்துட்டு பிசைஞ்சு விட்டிங்க அப்படின்னா தான் அந்த மாவு சாஃப்ட் ஆகும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணதுக்கே பார்த்திங்கன்னா எப்படி உள்ள அமுங்குது, நல்லா சாஃப்டாக வந்துட்டு பிசைஞ்சாச்சு. இதுக்கு மேலே வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க.
அதுக்கப்புறம் நம்ம வந்து சப்பாத்தி செய்ய வேண்டியது தான். ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ ஷூட் பண்ணுற வேலை இருந்துச்சு. இந்த பாய்சன் கேண்டி சேலஞ்சு தான் வந்துட்டு நாங்கள் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்களோட இன்ஸ்டாகிராமில் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி ஒரு பேஜ் இருந்தது, அது வந்து பாஸ்வேர்ட் மறந்து போயிடுச்சு. மொபைல் மாற்றினதுனால எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம், அந்த ஐடி வந்துட்டு எடுக்கவே முடியல. அதனால் புதுசாக வந்துட்டு ஒரு ஐடி க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் தான் இந்த சேலஞ்ச் வீடியோலாம் நாங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஐடியோட லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. திரும்பி வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த சேலஞ்ச் வீடியோலாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் டின்னர் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு வீடியோ ஷூட் இருந்ததுனால சப்பாத்தி மட்டும்தான் செய்கிறேன். சைட் டிஷ் வந்துட்டு நாங்கள் கடையில் வாங்கிக்கிட்டோம். எப்படியோ நம்ம வீடியோ ஷூட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே டைம் ரொம்ப ஆகிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு டின்னர் ரெடி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி மட்டும் பண்ணிக்கலாம், சைட் டிஷ் வந்துட்டு கடையில் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம மாவு பிசையும் போது ஆயில் போட்டதோட அவ்வளோதான். நான் சப்பாத்தி சுடும்போது ஆயிலே சேர்க்க மாட்டேன். ஸோ அப்பயே நல்லா வந்துட்டு ஃப்ளஃபியாக அப்படியே புஃப்னு வந்துட்டு வரும். ஸோ சைட் டிஷ் வந்துட்டு கடையில் வாங்கியிருக்கோன்னு சொன்னேன் இல்லையா, பன்னீர் பட்டர் மசாலா, அதில் வந்துட்டு கேரட்டு, கேப்சிகமு, அது மட்டும் இல்லாமல் கருவேப்பிலை பயங்கரமாக போட்டிருந்தாங்க. சுத்தமாக டேஸ்ட்டு நல்லாவே இல்லை. எப்படியோ வந்து சாப்பிட்டுட்டோம். சாட்டர்டே நைட்டுனாலே எங்களுக்கு மூவி நைட்டு தான். ஏதாவது ஒரு மூவி பார்த்துட்டு லேட் நைட்டு தான் தூங்குவோம். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.